கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ஸோ ஒன் சைடு லவ்வர்ஸ்லாம் இந்த வாரம் நீங்க ப்ரப்போஸ் பண்றதுங்க. ஆனா உங்க காதலுடைய மூடத்த நீங்க தெரிஞ்சுக்கங்க. காதலருடைய ஒரு காலகட்டத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்குங்க. நிதிக்கும் நிலைமை கொஞ்சம் மேம்படும். சமுதாயத்துல உங்களுடைய நிலையை வலுப்படுத்தவும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024 வருடம் ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையிலான தமிழ்ல குரோதி வருடம் வைகாசி மாதம் 32ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 6ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது மீனராசி வாரப்பலன்களை பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இந்த வார நமது மீனராசி வார பலன்களுக்கு போகலாம். இந்த வாரம் பொதுவாக கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றம் 14 ஜூன் 2024 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க வைகாசி 32ஆம் தேதி அன்னைக்கு. இரண்டாவது மாற்றமாக 15/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது தமிழ்ல ஆனி மாதம் 1 தேதி அன்னைக்கு சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து 3 கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறதுங்க. மூன்றாவது மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா 17/6/2024 தமிழ்ல ஆனி 3ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு நடைபெறுதுங்க. அந்த தேதியில சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறாருங்க. நான்காவது மற்றும் கடைசி மாற்றமாக 19/6/2024 புதன்கிழமை அன்னைக்கு ஆனி மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் துலாமிலிருந்து விருச்சிகத்திற்கு நகர்கிறார். இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை காலை 10:57 வரை சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்துல நமது ரெகுலரான வீடியோக்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்துல மிக முக்கியமாக வார்த்தைகளை கவனமா இருக்கணும். வார்த்தைகளை அள்ளி வீசிடக்கூடாதுங்க. வாக்குறுதி கொடுக்கறதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்துல உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க. அந்த வாய்ப்புகளை நீங்க மட்டும் பெஸ்டா பயன்படுத்திட்டீங்கன்னா நிறைய புகழை நீங்கள் அடைய முடியும். அந்த மாதிரியான சிறந்த ஒரு வாரம், புகழ்மிக்க ஒரு வாரம். தெய்வீக சிந்தனை மேம்படுத்தி கொள்வதற்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு மேம்படும். திடீர்னு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க. எனவே அதிர்ஷ்டகரமான ஒரு வாரம்னு சொல்லலாம். அரசு தொடர்பான காரியங்கள்லாம் உங்களுக்கு இப்போது நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக நடைபெறும். கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமான சக ஊழியர்கள் அனைவரோடும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. அண்டை வீட்டார் முதற்கொண்டு எல்லாரும் கூட நீங்க அனுசரிச்சு போறது நல்லது. நீண்ட நாளாக உங்க மனசுல இருக்கக்கூடிய சில ஆசைகள் இப்பொழுது நிறைவேறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. எங்கேயாவது இன்ப சுற்றுலா போயிட்டு வருவதற்கான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். டூர் போகணும்னு ரொம்ப ஆர்வமா செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பண பரிவர்த்தனைகளை கொஞ்சம் நீங்க சிந்தித்து செயல்படணும், அவசரப்படக்கூடாது. இந்த வாரம் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்குங்க. அதனால ஆரோக்கியத்திலும் அலட்சியம் காட்டாம நீங்க செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவேறதுல ஒரு விதமான காலதாமதங்கள் ஏற்படலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்களை உருவாக்கி தந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. காரிய வெற்றிகளுக்கு எந்த தடையிலும் கிடையாது. ஆரோக்கியத்துல நேர்மறையான மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதற்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய சிறிய முயற்சிகள் காரணமாக உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க. ஏன்னா ஆரோக்கியம் சம்பந்தமாக சிறிய முயற்சிகளாக இருந்தாலும் சரிங்க, நீங்க உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு கண்டிப்பாக தயக்கம் இல்லாமல் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது ரொம்ப பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உடல் ஆரோக்கியம் அதன் பிரகாரம் உங்களுக்கு சீராக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமையுங்க. நிதி கண்ணோட்டத்துல பார்க்கும்போது சராசரியான ஒரு காலகட்டத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்குங்க. நிதிக்கும் நிலைமை கொஞ்சம் மேம்படும். சமுதாயத்துல உங்களுடைய நிலையை வலுப்படுத்தவும் உங்களது செல்வத்தை அதிகரிக்கவும் இந்த நேரத்துல இந்த வாரத்துல உங்களுக்கு அற்புதமான பல வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகம் இருக்குங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைந்த ஒரு வாரம் இந்த வாரம். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்க, வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒருவேளை நீங்க சொந்த தொழில் செய்றீங்க அப்படின்னா இந்த வாரம் நீங்க கணிசமான லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிய புதிய நண்பர்களுடைய தொடர்புகள் மூலமாக உங்க தொழிலை நீங்க உற்சாகமாக நடத்தி கொள்ள முடியும். கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் கூட்டு தொழில் சுமாராக இருந்தாலும் லாபம் குறையாத வந்துகிட்டே இருக்குங்க. வியாபார பணிகள்ல சில தந்திரமான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க செயல்பாடுகள் எது செய்தாலும் உங்க காரியங்களுடைய தன்மைகள் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்க முக்கியமான முடிவு எடுப்பது நல்லது. கலைஞர்கள், கலை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நடனம், நாட்டியம், இசை எந்த கலைத்துறை சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க, புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த ஒரு வாரமாக அமையுங்க. அன்பர்களே, நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். இதனால தினசரி நமது ராசி பலன்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மிஸ் பண்ணாம நீங்க நமது ராசி பலன்களை பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்க அலுவலகத்திலேருந்து நீங்க ஏதாவது கடனுதவிகள் கேட்டு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு வைங்களேன், அதாவது வீடு கட்டுறதுக்காகவோ அல்லது கல்யாணம் உங்களுக்கு செய்யறதுக்காகவோ ஏதாவது கடனுதவிகள் லோன் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரியான லோன்லாம் உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் அலுவலக பணியாளர்களுக்கு இப்போ இருக்குங்க. உத்தியோக பணியில உங்க பொறுப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். நீங்க மற்றவங்களை பத்தின கருத்துக்களை வந்து நீங்க வெளியிடும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. வார்த்தைகளை கவனம் தேவை. தேவையில்லாம மற்றவங்களை கேலி கிண்டல் பண்ணிடக்கூடாது. உத்தியோக நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகுங்க. இந்த வாரம் வந்து உங்க வேலையில் என்ன, உங்களுடைய கடமைகள் என்ன அப்படின்றத நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி நீங்க உங்க கடமைகளை கரெக்டா தெரிஞ்சுக்கிறதன் மூலமாகவும், நீங்க வந்து சில விஷயங்களை வந்து தெளிவாக செய்து, சில உதவிகளை மற்றவங்களுக்கு செய்வதன் மூலமாகவும், எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு யோகம் உங்க அலுவலக பணிகள்ல இப்பொழுது இருக்குங்க. அதுக்கு காரணம் நீங்க செய்த சில சிறிய நற்செயல்களாக கூட இருக்கலாம். அந்த நற்செயல் மூலமாக அனைவரும் பெருமையாக பேசக்கூடிய பெரிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான நேரம் இப்போ சூப்பராக இருக்குங்க. அலுவலக பணிகள் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்துல காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ஒருதலை பட்சமாக சில பேர் வந்து காதல் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்க காதலை உங்க மனக்குறந்தவரிடம் வெளிப்படுத்துறதுல இந்த வாரம் கொஞ்சம் சிரமப்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து நீங்க கண்டிப்பாக தகுந்த திட்டமிடலை மேற்கொண்டு உங்க வாழ்க்கை துணையானவர், அதாவது உங்க காதலரானவர் நல்ல மூட்ல இருக்கும்போது உங்க காதலை நீங்கள் வெளிப்படுத்தலாம். அதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப காலமாக ஒருதலை பட்சமா காதலிக்கக்கூடிய அன்பர்களை இந்த வாரம் நீங்க காதலை வெளிப்படுத்தலாம். அதற்கு முன்னாடி உங்க காதலரை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய ஓய்வு நேரம் என்ன, அவருடைய மூடு எப்படி இருக்கு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க காதலை வெளிப்படுத்துங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப சாதகமான ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. நேர்மறையான பதில் உங்களுக்கு உங்க காதலரிடம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ஒன் சைடு லவர்ஸ்லாம் இந்த வாரம் நீங்க ப்ரப்போஸ் பண்றதுங்க. ஆனா உங்க காதலருடைய மூடத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. காதலருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடினமான சில காலங்களை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. இப்பொழுது உங்களது வாழ்க்கை துணையின் அன்பை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. எனவே அற்புதமான அரவணைப்பு உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இந்த வாரத்துல நீங்க ஏதாவது பள்ளத்தாக்குகள், மலைகள் போன்ற இடங்களுக்கு நீங்க சுற்றுலா போவதன் மூலமாக நல்ல ஒரு புரிந்துணர்வை நீங்க மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. ஏன்னா உங்களுக்கும் உங்க மனக்குறந்த வாழ்க்கை துணையும் ஒருவர் நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, குடும்பத்துல சுபகாரியம் நடைபெறுவதற்கான முயற்சிகளை நீங்க இயல்பாக மேற்கொள்வீங்க. அது நீங்க தாராளமாக நிறைய மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இந்த வாரம் சில வீட்டு தேவைகளுக்காக நீங்க ஷாப்பிங் போறதுக்காக வெளியே போயிட்டு வருவீங்க. ஆனா செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புல அந்த நேரத்தில் இருக்கிறதுனால நிதி சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அதனால குடும்பத்துல கூட உங்க இமேஜ் கெட்டு போகும். அதனால தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க. அதனால குடும்ப வாழ்க்கையை நீங்க சிறப்பாக பராமரிக்க முடியும். இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கல்வி தொடர்பான முயற்சிகள் ஏதாவது காரியங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா மாணவர்கள் வந்து அது கண்டிப்பாக ஒத்தி வைக்க கூடாதுங்க. அது புத்திசாலித்தனம் அல்ல. மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய முயற்சிகள் என்னவாக இருந்தாலும் சரி, அதை நீங்க செய்வதற்கு உடனடியாக முயற்சிகளை நீங்க வந்து தள்ளிப்படாம நீங்க கூடுதல் கவனம் செலுத்தி உடனடியாக உங்க துரிதமாக வேலைகளை முடிக்க நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணணுங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துல கண்ணிமைக்கும் நேரத்துல வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக மறைந்துவிடும். அதனால நேரமின்மை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்க வேலைகள் எதுவும் தள்ளிப்படாம உடனடியாக கல்வி சம்பந்தமான வேலைகளை முடிக்கிறது நல்லதுங்க. சோம்பேறித்தனம் உங்களை ஆதிக்கம் செலுத்த விடக்கூடாதுங்க. அற்புதமான ஒரு வாரமாக நீ மாற்றிக்கொள்வதற்கு துரிதமான வேலைகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது, எப்பப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். அதனால இல்லற வாழ்க்கையில நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் வாழ்க்கை துணை கூட. மேலும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அருங்கம்புல் மாலை சூட்டி வழிபட்டு வருவது சிறப்புங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுங்க. அதனால தாராளமாக உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ரசபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். மீண்டும் அடுத்த வார ராசிபலன்கள் மற்றும் தினசரி ராசிபலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.